எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே 2026 மே மாதம் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றியும், அல்லது அனுகூலமில்லாத நிலைகளில் எப்படி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு சிறப்பாக இந்த மாதத்தை கையாளலாம் என்பதை பற்றிய பதிவைத்தான் உங்களுக்கு இதிலே தருகின்றேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சற்று பொறுமையாக கேட்கும் போது வரக்கூடிய நாட்களில் இனிதாக கட்டமைக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும். எனது அன்பு நேயர்களே, மேஷராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசி மேஷம் லக்னம் மேஷம் என்றாலும் இது பொருந்தும். இல்லை என்றால் ராசி மேஷம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே இது பொருந்தி வரும்படியாக தந்திருக்கின்றேன். அதனால் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என்பது சிறப்பு. அதோடு கூட இந்த மாதம் மே 1 துவங்கும் போதே புத ஆதித்ய யோகம் உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்த சூப்பர் புதன் ஆகையினால் சூப்பர் சக்சஸ் என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட நீங்கள் 7.5 சனியினுடைய துவக்கத்தில இருக்கிறீர்கள். விரயச்சனி காலம் ஆகினாலே விரயங்களை சுப விரயமாக மாற்றுவதற்கு கையில் இருக்கக்கூடிய காசை ஒரு முயற்சி செய்து நிலபுலன்கள் வீடு வாங்குவதிலே போடும் போது வெற்றிக்கான வாய்ப்பு. இப்போது அது கஷ்டம்தான், கையிலே பணம் இல்லை, எங்கு சென்று வாங்குவது என்று இருக்கும். இருந்தாலும் கூட முயற்சி திருவினையாக்கும். ஏனென்றால் 12ஆம் இடத்துல சனி பகவானோடு உங்களுடைய ராசிநாதன் இணைந்திருப்பது என்பது சற்று ஏதோ ஒரு செலவு தரும். உங்களுடைய உற்றார் உறவினர், குறிப்பாக உறவுகளில வயதிலே குறைந்தவர்கள், உங்களுடன் வயதிலே குறைந்து தம்பி தங்கை அல்லது உங்களுடைய குழந்தைகள், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அது சுப செலவாக மாற்றுங்கள். நல்ல விஷயத்திற்கு பணம் செலவு செய்வது, அதாவது வைத்தியருக்கு கொடுப்பதை விட வாணிபருக்கு கொடு என்பார்கள். அதாவது சரியான முறையில உணவு, சரியான சுகாதார முறையான உணவு, சரியான போஷாக்காக உணவு உட்கொள்ளவில்லை என்றால் அந்த உணவிற்கான செலவு போன்று 10 மடங்கு மருத்துவருக்கு சென்றுவிடும். அதனால் வைத்தியருக்கு சென்றுவிடும். ஆகையினால் ஏதோ ஒரு செலவு ஏனென்றால் போகத்திற்காக படைக்கப்பட்ட மனிதர்கள் செலவு செய்வதிலே தவறில்லை. அப்போதுதான் யோகம் வரும். ஆகையினால் தேவையில்லாத விஷயத்துல போகம் கூடாது. நமக்கு என்ன தேவையோ அது போகம். ஏன் போகத்தை பற்றி பேசுகிறேன்? சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கிறார். தன தானிய சம்பத்து கையிருப்பை உயர்த்த தயாராக இருக்கிறார். சூரியன் ராசியில உச்சம் பெற்று புதனோடு இணைந்து 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்து நினைத்த வழிகளிலே வெற்றி கொள்வதற்கு, அது கடன் நோய் எதிரி யாராக இருந்தாலும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை தருகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த உபயாட்சர யோகம் என்பது மன்னனுக்கு நிகராக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வெற்றியை தரும். இந்த மாத துவக்கத்தில மே 1 சூரியன் புதன், அதாவது 5 மற்றும் 6ஆம் அதிபதிகள் ஒன்றாக இணைந்து ராசியில இருப்பது என்பது ஒரு சங்க யோகத்தை தருகிறது. இதன் மூலமாக நல்ல நேர்மறையான சிந்தனையோடு இருந்தீர்கள் என்றால் சொத்து சேர்க்கலாம். வாழ்க்கை துணையினுடைய குணாதிசயத்திலே இப்போது சிறப்பு ஒன்று ஏற்படும். ஏனென்றால் அந்த 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், அந்த 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்திலேதான் சந்திரன் இருந்து துவங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சுக்கிரன் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல வாழ்க்கை துணையின் மூலமாக கைப்பணம் உயர்வதற்கு, அதாவது அவர்கள் மூலமாக ஒரு தனலாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் தான் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அந்த 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறார். அதுதான் ஒரு சிறு நெருடல். இருந்தாலும் கூட ஒரு விபரீத ராஜயோகம். நிலபுலன்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில கடன் வாங்கினீர்கள் என்றால் இந்த 7.5 வருஷமும் அந்த கடன் கட்ட வேண்டும் என்பதிலேயே 7.5 சனிக்கான பரிகாரமாக அமைந்து விடக்கூடியதாக இருக்கிறது. மேலும் மேஷராசி என்பர்களே, இந்த மாதத்தை, மே மாதத்தை பொறுத்தவரை, மே மாதம் என்பது சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலே மே 17 மே மாதம் பாதிக்கு பின்பாக அவர் ரேவதி நட்சத்திரத்திலே செல்வார். ரேவதி என்பது புஷ்யன் என்ற தேவதையினுடைய ஒரு அதிதேவதையாக கொண்டுள்ள நட்சத்திரம். அங்கு சனி பகவான் செல்லும் போது உங்களுக்கு 12 சனி பகவான் என்றாலும் கூட இப்போது சில அலைச்சல்கள் இருக்கும். பயண வழிகளிலே
அற்புதம் நடக்கும். ஏனென்றால் பயணங்களிலே மற்றவர்களுக்கு விரயச்சனி காலத்திலே பயணங்கள் சிக்கல், அலைச்சல், இந்த அலைச்சலினால் ஏற்படக்கூடிய வாகனத்திலே ஒரு செலவு, சிலருக்கு அதிலே ஒரு விபத்து என்றெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லாமல் ஒரு நிலையை ரேவதியிலே வரக்கூடிய சனி, இந்த 7.5 சனியினுடைய விரயச்சனி காலத்துல பயண வழிகளில காத்திருளக்கூடியவனாக இருப்பான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் சிறப்பாக அமைந்து விட்டால் பயண வழி அனுகூலங்கள் எல்லாம் இருக்கும். பயண வழிகளில ஒரு விஐபியை சந்திப்பது, எதிர்பாராத விதமாக ஒரு ஹோட்டலுக்கு செல்லும் போது ஒரு முக்கிய நபரை சந்தித்து ஒரு நட்பு ஏற்படுவது, அந்த நட்பு ஒரு பெரியவராக அவர் இருப்பது, நீங்கள் சார்ந்த துறையிலேயே அவரும் மிக பெரிய ஒரு பயிற்சியும் முதிர்ச்சியும் பெற்று வெற்றியாளராக இருப்பது, இவையெல்லாம் உங்களுக்கு சாத்தியம். புதிய திட்டங்களை துவங்குவதற்கெல்லாம் இது வாய்ப்பாக அமைந்துவிடக்கூடிய ரேவதியிலே சனி பகவான். அதாவது புஷ்ய நட்சத்திரத்திலே சனி பகவான் என்பது, அதாவது புஷ்ய நட்சத்திரம் அல்ல, புஷ்யன் ஆளக்கூடிய ரேவதியிலே, ரேவதி புதன், புஷ்யனின் புதன் தரும் ரேவதி. அற்புதம் சனி பகவான் அங்கு இருப்பது. ஆகையினால் இது ஒரு பொற்காலமாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். விரயம் செய்யக்கூடிய சனியாக இருந்தாலும் கூட இப்போது வாங்கக்கூடிய சொத்து பல 100 மடங்கிற்கு மேல் சென்று லாபத்தை தரும். ஆகினால் பொறுமையுடன் செயல்பட்டு நீண்ட கால பலன்களை பெறுவதற்கு இன்று சில கஷ்டங்களை பட செய்யலாம் தானே. ஆகையினால் அது வெற்றி. அதே போல் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான். இந்த 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது என்பது ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு கஷ்டம் என்று இருப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்திலே அமையும். இருந்தாலும் கூட சற்று பொறுமை காத்தீர்கள் என்றால் அதே 3ஆம் இடத்திலே உங்களுடைய 9ஆம் அதிபதி ஜூன் 1 ஒரு மாதம்தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களுக்கெல்லாம் வித்திடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது வரக்கூடிய பதிவுகளிலே தருகின்றேன். அதை பற்றி பேசினால் 1 மணி நேரம் பேசலாம். எப்படி மேஷத்திற்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர காத்திருக்கிறார் குரு சனி என்று. தொழில் மற்றும் வேலை என்று பார்க்கும்போது 10ஆம் அதிபதி சனி 12ஆம் இடத்திலே. அதனால் தொழில், வியாபாரம் அல்லது எதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கைக்கான பணத்தை சம்பாதிக்கிறீர்களோ அதிலே சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுக்கு காட்டி தந்து வரக்கூடிய வாழ்க்கையில செம்மைப்படுத்துவதற்கான நுட்பத்தை தான் சனி பகவான் உங்களுக்கு தருகிறார். இல்லை என்றால் எது பிரச்சனை என்று தெரியாமலேயே ஓடிக்கொண்டிருந்து நீங்கள் பெருஞ்சிக்கலிலே சென்று சிக்கிக்கொள்ள வாய்ப்பு ஏற்படும். ஆகையினால் ஒரு சோதனை காலம் என்றாலும் கூட டெஸ்ட் எதற்கு வைப்பார்கள்? தெரிகிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு. ஆகையினால் உங்களுக்கு கெட்டதை தெரிய வைத்து நல்லதை புரிய வைக்கக்கூடியதுதான். பெரும்பாலும் இந்த பராபவ ஆண்டைக்கான தனி பதிவு தந்திருக்கேன், அதிலும் சொல்லி இருப்பேன். கெட்டவற்றையெல்லாம் அகற்றிவிட்டிருந்தால் அசிங்கம், அவமானத்திலிருந்து தப்பிக்கலாம். நல்லவற்றை நாடி எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதற்குள் உங்களை தள்ளும், நல்லவற்றிற்குள் உங்களை தள்ளும். தொழில், வேலை, வியாபாரத்திலே குழப்ப நிலைகள் இருந்தால் அதை அகற்றி நல்ல சிந்தனையோடு செயல்பட்டு மாற்றம் ஏதேனும் இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொண்டால் வெற்றி. ஆனால் தொடர் சிந்தனை, குழப்ப சிந்தனைகளிலிருந்து வெளிவர வேண்டும். வெளிநாடு சார்ந்த வேலை, விசா பிரச்சனை, இவையெல்லாம் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவதற்கான வாய்ப்பு இந்த காலத்திலே அமையும். மேலாண்மை, மேனேஜிங் பொசிஷன்ஸ், திட்டமிடுதல், உற்பத்தி சார்ந்த, போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது ரேவதியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நல்ல அருளை தருவார். வெற்றி என்பது இருக்கும். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் சில அனுமதி, சில ஒப்பந்தம், இவற்றிலே சில காலதாமதம், நிதி, பணம் ஏற்பாடு செய்வதிலே சில சுணக்கம், இவையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட அது இல்லை என்றால் எப்படி 7.5 சனியினுடைய அந்த தாக்கத்தை நீங்கள் உணர முடியும்? கர்ம வினையினுடைய தாக்கம் என்பது இருக்கும். கர்ம வினை பயன் முற்றிலும் நன்றாக இருந்தால் இந்த பிறவியே இருந்திருக்காது. கர்ம வினை பயனில் ஏதோ ஒரு சிக்கல், அதனால்தான் மீண்டும் பிறவி என்று சொல்லப்படுகிறது. நீண்ட கால திட்டங்களுக்காக திட்டமிட்டு செயல்படுவதற்கு இது ஒரு உகந்த மாதம். சின்ன சின்ன இலக்குகளாக அமைத்து முன்னேற்ற பாருங்கள். முன்னேற்றத்திற்கான சிந்தனையை எப்படி பெறுவது என்றால் சிறு சிறு இலக்குகளாக. பெரிய இலக்கு நீங்கள் வைக்கலாம். 1 கோடி சம்பாதிக்க வேண்டும் ஓராண்டிலே என்று வைத்தால் ஒரே நாளிலே என்றால் முடியாது. அச்சடிக்கவா முடியும்? அச்சடித்தாலும் கூட போலீஸ்காரன் பிடித்துக் கொள்வான். அது மிக மிக தவறு. ஆகையினால் இப்போது இன்று ஒரு 1000 சம்பாதிப்போம், நாளை 2000த்திற்கான வழிகளை தேடுவோம் என்று படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை, இலக்குகளை வைக்கும் போது வெற்றி. அதே போல் பயணங்களின் மூலமாக பயணங்களில் கூட பாதுகாப்பை அளிக்கக்கூடியவனாக
இந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் வந்து விடுகின்றார். ஆகையினால வெளிநாடு சார்ந்த விஷயத்துல வேலை என்றாலும், மாணவர்கள் என்றாலும் வெளிநாட்டு கல்வி எல்லாம் கைகூடும். காதல் 5ஆம் இடத்திலே கேது. 5ஆம் அதிபதி சூரியன் ராசியில் உச்சம் 15ஆம் தேதி வரை. ஆகையினால் நீங்கள் சொன்னது நடக்கும். நீங்கள் நினைத்தது நடக்கும். எப்படியோ உங்களுடைய மேலாதிக்க போக்கு ஓரளவு இருந்தாலும் கூட காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதன் பின்பு உங்களுடைய காதல் என்பது அதாவது ஒரு சற்று திருப்தியற்ற நிலையில இருந்தாலும் கூட, ஏனென்றால் இந்த மேலாதிக்க போக்கு இருக்கும்போது ஒரு திருப்தியற்ற நிலை ஏற்படும். ஆனாலும் கூட உண்மை காதல் மிக மிக சிறப்பாக அமையும். அதிலும் 10 மே பின்பாக காதல் மிக சிறப்பாக அமையும். ஏனென்றால் 10 மே என்று ஏன் சொல்கிறேன் என்றால் அதன் பின்பாக ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வந்து விடுவார், ஆட்சி பெற்று விடுவார். அந்த ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற சூரியனோடு இணையும் போது நினைத்தது நடக்கும். அரசு வழி அனுகூலங்கள் எல்லாம் இருக்கும். காதல் என்றாலும் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் என்று முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த காலகட்டத்திலே கள்ள உறவையெல்லாம் தவிர்க்கவில்லை என்றால் அசிங்கம் அவமானம் நிச்சயம். குடும்ப உறவுகளிலே 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஆகினால் குடும்பத்திலே பொதுவாக அமைதி மகிழ்ச்சி நிலவும். ஆனால் 14 மே சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி. இந்த சுக்கிரனானவர் 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி என்று சொல்லும் போது நிச்சயமாக உங்களுக்கு தேவையான சௌகரியங்கள் சுகம் இவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில. இருந்தாலும் கூட வாழ்க்கை துணையோடு எந்த விதமான ஒரு முரண்பாடும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களை உங்களுடைய ஒரு சபார்டினேட் போன்று நடத்துவதை விட்டுவிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் என்று நினைத்து நடத்தும் போது வெற்றி. வாழ்க்கை துணை மூலமாக லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மேஷராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்ற வரன் அமைவதற்கான வாய்ப்பு. புதிய உறவுகளை தேர்வு செய்யும் போது நிதி நிலையும் வாழ்க்கை நிலையும் அதனோடு சேர்ந்து உயரக்கூடிய அமைப்பு. திருமணமானவுடன் அதனால் வெற்றி. ஏனென்றால் அந்த வரக்கூடிய பெண் ஆணாக இருந்தால் ஒரு தன லாபத்தோடு வரக்கூடிய அமைப்பை, அதாவது வரதட்சணை என்பது சட்ட ரீதியாக தவறு. ஆனால் அவர்கள் வருவதன் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும், கைப்பணம் உயரும். பழைய உறவுகளை மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு. நல்ல உறவுகளாக இருந்தால் விட்டு போனதை இணைக்கலாம். கெட்ட உறவுகளாக இருந்தால் அந்த பக்கம் போகாமல் இருக்கலாம். உடல் நலம் ராசிநாதன் 12ல சனியுடன். ஆகையினால் அந்த பிரச்சனை ஒரு தலைவலி பிரச்சனை தான். அதனால் தலைவலி இருக்கும். தேவையில்லாதவற்றை சிந்தித்தாலும் தலைவலி வரும். ஆகினால் சிந்தனையை சீரான விஷயங்களை செலுத்துங்கள். தெரியாதவற்றை தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உடல் வலி தலைவலி என்பதெல்லாம் இருப்பதற்கு இந்த மே மாதத்துல 10ஆம் தேதி வரை அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னாக படிப்படியாக மனநோய் இருந்தாலும் தீரும். மனநோய் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் பல நோய்க்கு காரணம் மனநோய் தான். பிரச்சனையே இருக்காது. மனதிற்குள் எதையேனும் ஒன்று போட்டு சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதனால்தான் சோதனையை சந்திக்க வேண்டிய நிலை வந்துவிடும். அதெல்லாம் தவிர்த்து வெற்றிக்கான வழிகளை பாசிட்டிவ் திங்கிங் வெற்றி இருக்கும். உடல் நலத்தில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு, தூக்க கோளாறுகள் ஏற்படுவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு. அதனால் அதை நீங்கள் தான் சீர்படுத்திக் கொள்ள முடியும். உடற்பயிற்சி, சரியான நேரத்திலே உணவு, சரியான உணவு இவையெல்லாம் வெற்றிக்கான வழி. கல்வி கேது 5ஆம் இடத்திலே டிசம்பர் 5 வரை இருக்கிறார். அதாவது இந்த வருடத்தினுடைய கிட்டத்தட்ட கடைசி வரை வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்போதும் அப்படிதான். ஆனால் இப்போது என்ன 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று உங்கள் ராசியிலே இருக்கும்போது கல்வியிலே நீங்கள் தான் ராஜா, ஜாக்பாட். மாணவர்கள் நினைத்ததை அரசு சார்ந்த விஷயத்திலிருந்து வெற்றியை பெற்றுவிடலாம். 90 மதிப்பெண் வரும் என்று நினைத்திருந்தால் ஏதோ திடீர் என்று எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் 10 மார்க், கேள்வியே தப்பு என்று ஒரு 100 வந்து விடுவதற்கான வாய்ப்பு. அதனால் நான் சொல்லிவிட்டேன் என்று ஏதோ ஓசியில் மதிப்பெண் கிடைக்கும் என்று வெறும் பேப்பரை கொடுத்து விட்டு வரக்கூடாது. அதே போல் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. நுட்பமான விஷயத்திலே செயல்பட்டு புத ஆதித்ய மாணவர்களுக்கு எப்படி கை கொடுக்கும்? ஒரு கேள்வித்தாள் பார்க்கிறீர்கள், கொஸ்டின் பேப்பர். இது ஒன்று அவுட் ஆஃப் கொஸ்டினாக இருக்கிறது. இது நிச்சயம் 100% அவுட் ஆஃப் சிலபஸ் தான் என்று நினைத்து 10 மார்க் கேள்வி என்றால் அதை மட்டும் சும்மா நம்பர் போட்டு ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறேன் மதிப்பெண் போடு என்று போட்டாலும் அவன் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை. இது போன்ற சமயோஜித சிந்தனைகள் வரும். வெற்றி. பண வரவு என்பது சில நேரங்களிலே தாமதப்படலாம். அதனால் நீண்ட கால முதலீடுகளை தள்ளி போடாதீர்கள். சொத்து தொடர்பான முடிவுகளை எடுக்கும் முன்பாக நம்பகமான ஆலோசகர், நல்ல அட்வொகேட்ஸ், நல்ல வழக்கறிஞர்களை சந்தித்து கேளுங்கள். கேட்டு 1க்கு 2 வழக்கறிஞர்களை வைத்துக் கொள்வது தவறில்லை. அதிலே உங்கள் மனது அறியும் இவர் சரியாகத்தான் சொல்கிறார் என்று.
கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலிருந்து வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது 1க்கு 2 முறை சரிபார்த்து பின்னர் வீட்டில் உள்ளவர்களிடம் ஒரு முறை கொடுத்து படிக்க சொல்லி, அது வயதிலே குறைந்தவர் என்று பார்க்கக்கூடாது, உங்களுடைய கீழ் வேலை செய்யவர் என்று பார்க்கக்கூடாது. எப்பா நீ ஒரு வாட்டி படிச்சு பாரு, இது சரியா இருக்கா, நான் கையெழுத்து போடலாமா என்று கேட்பதிலே தவறில்லை. இதுதான் வெற்றிக்கு வளர்ச்சிக்கான வழி மேஷத்திற்கு. சனி பகவானுக்கான வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, இவையெல்லாம் எனது அன்பு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே நீங்கள் பதிவிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகையினால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.